மக்கள் வீடமைப்பு திட்டங்களில் வாடகைக்கு இருப்போர் டிபிகேஎல் எனப்படும் கோலாலம்பூர் மாநகர மன்றத்திற்கு வைத்துள்ள வாடகை பாக்கி மட்டும் 70 மில்லியன் ரிங்கிட் ஆகும். மாநகர மேயர் டத்துஸ்ரீ மைமுனா ஷரீப் அந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். வாடகை பாக்கியால் டிபிகேஎல்லின் கீழ் உள்ள சமூக வசதி கட்டமைப்புகளின் மேலாண்மையும் பராமரிப்பும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அவர் ஏமாற்றத்துடன் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வாக டிபிகேஎல் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து பார்த்துவிட்டது. வீடுகளுக்கான தண்ணீர் விநியோகத்தை நிறுத்துவது, நோட்டீஸ் அனுப்புவது, நிதி நிர்வாக ஆலோசனைகளை வழங்குவது, தவணை முறையில் செலுத்தும் சலுகையை வழங்குவது உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். ஆனால் ஏராளமான குடியிருப்பாளர்கள் வாடகை செலுத்தாமல் இழுத்தடிக்கின்றனர். வாடகைக்கு இருப்பவர்களுக்கு வாங்கும் சக்தி இருந்தால் அவர்களுக்கே வீடுகளை விற்கவும் டிபிகேஎல் முன்வந்துள்ளது என்றார் அவர். அவ்வாறு விற்க 2015 தடை இருந்தது. எனினும் அதனை தாம் மறு ஆய்வு செய்திருப்பதாகவும் உரிய வாங்குனர் இருந்தால் வீடுகளை அவர்களுக்கே விற்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் மைமுனா சொன்னார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.